எஸ்என் சஸ்டோ 2K நேயர் அனைவருக்கும் சுதா மோகனி 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குங்க சார்? அவங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? கன்னிராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தாய் தந்தையின் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கையில் புதிய உச்ச நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆண்டு கண்டிப்பா நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். இப்ப இருக்கிற நிலையை விட வேற ஒரு நிலையில இந்த ஆண்டின் இறுதியில நீங்க இருக்க போறீங்க. இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியா சில படத்துல கூட பார்த்திருப்பீங்க. திடீர்னு பார்த்தா ஒரே பாட்டுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை படத்துல ஒரே பாட்டுல பெரிய ஒரு ஆளா இருப்பாரு. அது போல வளர்ச்சிகளை யாருக்கு ஏற்பட போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026 அமைய போகுதுன்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026 உறுதியாக ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒண்ணு இல்ல இருக்கிற வீடையாவது இடிச்சு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு ஆண்டு தான் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இந்த ஆண்டு நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றி அடையும். அதுவும் குறிப்பா வீட்டுக்காக எடுத்த முயற்சிகள்லாம் உறுதியா வெற்றி அடையும். அம்மாவுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது மருத்துவ விரயங்கள் ஏற்படும். அந்த மருத்துவ விரயங்கள் செய்வதன் வழியாக இல்லை அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுப்பதே உங்களுக்கு ஒரு வீடு கட்டத்தை யோகத்தை கூட ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு தொழில் குடும்ப தொழில் அமைறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த குடும்பமா பார்த்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ் பண்ணிட்டே போவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அது போல இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி இதுக்கு முன்னாடி என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பார்த்தாலே அது சார்ந்த ஒரு தொழில் வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. தொழிலில் அடுத்த நிலை உருவாவதற்கான அடுத்த நிலைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பிரான்ச் 2-3 பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களோட தாயின் பேர்ல சரிங்களா, தாயின் அவங்களோட பேர்ல ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா தாய் பேர்ல ஐயா சொல்லிட்டா, தாய் பேர்ல கண்டிப்பா தொழில் அமைப்பாங்கன்ட்டு. ஆனாலும் சில கன்னிராசி நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை பேர்ல கூட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்களா இல்லை சில பேருக்கு ஏன்னா லக்கி சாம் அவங்களுடைய வாழ்க்கை துணையாகவும் அமைவதற்கு இந்த காலகட்டங்கள் தயாராக இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய குரு பகவான் 10ல் இருக்காரு. ஸோ 10 என்பது நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில் அமைக்கலாம்ன்ற ஒரு விஷயமும் ஒரு நிறைய இந்த காலகட்டத்தில் ஃபைனான்சியல் பார்ட்னர்ஸாக எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ஃபைனான்சியல் பார்ட்னர்ஸ் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஏன்னா நம்ம தொழில் ஆரம்பிக்கிறதுனா ஒன்று உடல் ரீதியான ஒரு செயல்பாடுகள் இருக்கு, இன்னொன்று பண ரீதியான செயல்பாடுகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தொழில் தொடங்க பொருளாதார உதவிகள் என்பது கிடைக்கும். அப்ப தொழில் தொடங்கும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னாக்கா தொழில் தொடங்க ஆர்வம் இருக்கும், ஆனா அதை சிறப்பாக ஏன்னா வண்டி வாங்குறதுலாம் ஒரு நாள் வேலை, ஆனா டெய்லி மெயின்டைன் பண்ணுவது, அதுக்கு இஎம்ஐ கட்டுறது, பெட்ரோல் போடுறது, இதுதான் பிரச்சனையே. ஸோ அதனால தொழில் ஆரம்பிப்பது என்பது அந்த தொழிலை நம்ம கண்டினியூஸா ரன் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட தொழில் சார்ந்த விஷயத்தை தீர்மானிச்சு ஆரம்பிச்சு பாருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆண்டாக அமைவதற்கு சாத்தியக்கூறுகள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக காதல் திருமணங்கள், மதம் மாறிய திருமணம் சரிங்களா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழப்போகுதுன்னு சொல்லலாம். இது எதிர்பாராத திருமணங்களாக இருக்கும். திடீர்னு ஒருத்தரை பார்த்துருப்பாங்க, கோவிலில் பார்த்துருப்பாங்க, சினிமா தேட்டரில் பார்த்துருப்பாங்க, ரிலேஷன் வீட்டில் பார்த்துருப்பாங்க. எதிர்பாராத திருமணங்கள் அதிகமாக, மதம் மாறிய இனம் மாறிய திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு திகழ போகுது. ஆமா, ஏன்னா பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு என்ன நிறைய கன்னிராசிகள் பார்த்து கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும். ஸோ ஏன்னா சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு ஒரு 6 மாசம் போட்டு ஒவ்வொருத்தரையும் அப்படியே சும்மா வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கை துணைனா யாரு என்பதை புரிய வச்சிருப்பாரு. இப்போ ஏன்னா சனி பகவான் வக்கரம் அடைந்து இந்த ஆண்டு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில இருக்காரு. ஸோ ஏன்னா இந்த காலகட்டம் ஏன்னா சனி பகவான் 7ல் இருக்கும்போது என்னன்னாக்கா ஒரு வண்டி ஓடணும்னா 2 மாடு ஒன்னா ஓடணும், ஒன்று வேகமாகவும் ஒன்று ஸ்லோவா ஓடும் போது அப்போ என்னன்னாக்கா அந்த குடும்ப நகர்வு என்பது இருக்காது. ஒன்று என்னன்னாக்கா அதனாலதான் கன்னிராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்ல. ஏன்னா உங்களுடைய பார்ட்னர் இந்த காலகட்டத்தில் ஸ்லோவா தான் வருவாங்க. ஸோ அப்போ நீங்க வேகமா போவேன்னு அடம் பிடிக்கிற நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சு கொஞ்சம் ஸ்லோவா போவ பொறுமையா போவ பழகி பாருங்க. கணவன் மனைவி உறவு என்பது இந்த காலத்தில் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்களுடன்
அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு ஆண்டாகும். மேலும் இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் சரிங்களா, இந்த துரித உணவுகளை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். இந்த சாப்பிடும் பொழுது வீட்டில் சமைச்ச சாப்பாடா இருந்தாலும் மெதுவா சாப்பிடணும். மென்னு அரைச்சு அதை சாப்பிடுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா உடல் சார்ந்த உபாதைகள், வயிறு சார்ந்த உபாதைகள், வயிறு சார்ந்த இடத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு ஆபரேஷன் நடப்பதற்கான வாய்ப்புகள், அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இது உஷ்ணம் காரணமாகவே இது நடப்பதற்கான வாய்ப்புகள், கட்டிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதனால கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் பயிற்சி மேற்கொள்வது மிக மிக அவசியம். மேலும் அதிகமாக துரித உணவுகளை தவிர்ப்பது வாழ்வில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருதயம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீசி ரிலேட்டடான விஷயம், அப்புறம் இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஆமா. ஏன்னா இப்ப இந்த இதயம் சார்ந்த விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த இதயம் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த காலகட்ட கன்னிராசிகளுக்கு என்னன்னாக்கா உடம்புல அந்த நீர் சத்து குறைவதால வரக்கூடிய விஷயம். ஏன்னா அதிகமான உஷ்ணம் ஆகும்போது உடம்புல வந்து நீர் குறையும், நீர்த்தன்மை குறையும் போது அங்க ஹார்மோனல் இன்பேலன்சிங் வரும். ஊட்டச்சத்து ஹார்மோனல் இன்பேலன்சிங் வரும்போது ஆட்டோமேட்டிக் ஊட்டச்சத்து குறைபாடுகள் வரும். அப்ப ரத்தத்தோடைய அந்த வேகம் என்பது தடைப்படும். அப்போ ரத்தம் அந்த குறிப்பிட்ட ஃபோர்ஸ்ல இல்லைன்னா அந்த இடத்துல நின்று போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையற்ற அந்த கழிவுகள் டெபாசிட் ஆகும்போது அப்போதான் பார்த்தீங்கன்னா இதயம் சார்ந்த சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பல்பிட்டேஷன் சொல்லுவாங்க. இதயம் பிரச்சனை வருவதற்கு முன்னாடி ஒரு இதய துடிப்பை உணரக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வரும். இதுக்கு வந்து நீங்கள் முறையான தூக்கம் தான் வச்சுக்கணும். ஏன்னா என்னன்னாக்கா பெரும்பாலும் என்னன்னாக்கா நிறைய பேர் இந்த காலம் என்னக்கா பகலில் தான் தூங்குவாங்க, நைட்டில் வந்து தூங்கவே மாட்டாங்க. நைட்டெல்லாம் உட்காந்து விடிய விடிய உட்காந்து படம் பார்க்குற மாதிரி உட்காந்து யூடியூப்பை ஏதாவது ஒன்று நோண்டிட்டு உட்காந்துருப்பாங்க. பகலில் உட்காந்து நல்லா அப்படி உட்காந்து எடுத்து நின்று எடுத்து தூங்கின்னு இருப்பாங்க. ஸோ இது வந்து முறையான விஷயம் இல்லை. ஸோ இரவு என்பது தான் ஏன்னா நம்ம மனிதனுக்கு இயற்கைக்கு உண்டான ஒரு இயற்கை கொடுத்த ஒரு வரமே இரவு தூக்கம் தான். ஸோ அந்த இரவு தூக்கம் தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான விஷயம். முடியாதப்போ கொஞ்சம் பகலில் படுத்து தூங்குறோம், அது வந்து நமக்கு மாற்றத்தை அதிகமான மாற்றம். இரவு தூக்கம் என்பது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையின் அடுத்தடுத்த படிநிலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளாக இயற்கை நமக்கு வரமா கொடுத்துருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி இந்த தூக்கம்ன்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். என்ன ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இது தொழில் வேலை செய்யக்கூடியதுல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு புதிய முயற்சிகள் எடுத்திருக்கலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சேலரி பத்தலை, எனக்கு சம்பளம் உயர்வு வேணும்னு சொல்லிட்டு புதிய நிறுவனத்தில் புதிய ஒரு மாற்றம் கருதி சரிங்களா, எனக்கு சம்பளம் பத்தலை, இல்லைன்னா பதவி உயர்வு இல்லை, ஒரு கௌரவமான ஒரு இடத்துல இல்லை, நான் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு நல்ல பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேலை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே சமயத்துல அந்த வேலையால ரொம்ப ப்ரெஷரா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. அதுவே உங்களுக்கு ஏண்டா இருக்கிறது, அதான் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸோ அந்த நிலையில மாறக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அதனால கன்னிராசி அன்பர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலையில ஏதோ மாற்றம் செய்யாமல் இருக்கிற வேலையில பார்த்துக்கணும், ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ரமோஷன்ஸ் தானாவே வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்களா ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது அது ப்ரமோஷன் பணமும் கொடுக்கும், பேர் புகழையும் கொடுக்கும், அதற்கேற்ற ஒரு பிரச்சனைகளையும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும்னு கேட்டா இந்த 2026 கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா யாராவது அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா ஈடுபட போறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பண மழை கொட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திகழ போகுதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். ஆமா. ஏன்னா தொழில் சார்ந்த அழுத்தம் வந்து இந்த காலத்துல கன்னிராசிகள் ஏன்னா வேலை பளு ஒன்றுக்கு மேற்பட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வேலையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு கால சூழல்கள் தான் இருக்கு. இதற்கான பலாபலன்கள் என்பது உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படும். ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்து, ஏன்னா இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலை தான் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த ப்ரொமோஷன் எலிஜிபிலிட்டி லிஸ்ட்லேயே நீங்கள் வருவீங்க. ஸோ அதனால் ப்ரொமோஷனை நீங்கள் எதிர்பார்க்கணும்னா கண்டிப்பாக அது இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்க இந்த குழப்பம் எல்லாம் மாறணும்னா என்ன பண்ணணும் சார்? அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. கன்னி ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக உடல் பயிற்சி மேற்கொள்வது மிக மிக அவசியம் சரிங்களா. கண்டிப்பா உடற்பயிற்சி, சுவாச பயிற்சி இது எல்லாமே நீங்க மேற்கொள்வது மிக சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். உங்க உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நீங்க பேணி காக்கணும். மேலும் பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை சரிங்களா, வாழ்க்கை துணை இருக்காங்கன்னா வாழ்க்கை துணை நீங்க கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ரொம்ப நியாயமா நேர்மையா நடந்துக்கணும். இந்த விஷயம் இது நடந்துச்சா நடந்துச்சுன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும்.
அவங்க கிட்ட மறைக்கக்கூடிய சில விஷயங்களோ இல்ல திரித்து கூறக்கூடிய நல்லாவே தெரியும். ஒண்ணுன்னா அது ரெண்டா மாத்தி சொல்றது, இந்த விஷயங்கள்லாம் செய்யாம இருக்கிறது மிக சிறந்த ஒரு பரிகாரமா இருக்கும். ஏன்னா நீங்க பாதிக்கப்பட போறதே அவங்களால தான். ஏன்னா அங்க 7ல சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அவர் ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த விஷயத்துல நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட ரொம்ப நேர்மையான, யாருக்கிட்ட உண்மையா இருக்கிறோமோ இல்லையோ, மனைவி, கணவன் இவங்ககிட்ட ஆப்போசிட் வீட்ல லைஃப் பார்ட்னர் கிட்ட கம்பல்சரி இருக்கணும். இல்ல நீங்க கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா, அவங்க பார்ட்னர்ஸ் கிட்ட நியாயமா நடந்துக்கங்க. மேலும் பாத்தீங்கன்னா, நீங்க சிவன் சன்னதி அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ சமாதிகளுக்கு நல்லெண்ணெய் தானம் கொடுப்பது. சரிங்களா? சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தானம் ஆர் வியாழக்கிழமையில நல்லெண்ணெய் தானம் கொடுப்பது மிக சிறந்த ஒரு பரிகாரமா உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி பெற உதவும் சொல்லலாம். ஏன்னா இந்த 2026 உங்களுக்கு சாதகமாக்கிக்கணும், எல்லா விஷயத்தையும் தகர்த்தெறிந்து நீங்க ஒரு வெற்றியாளரா திகழணும்னா, இந்த 2026 மனசுல இருக்கக்கூடிய அந்த பழைய விஷயங்களை கொஞ்சம் மறந்துருங்க. ஏன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும், அது தை மாதம். ஏன்னா நியூ இயருக்கு அப்புறம் அடுத்து தை தான். ஸோ அப்போ என்னன்னாக்கா நீங்க இப்போதே பழைய விஷயங்களை கலைத்தெறிந்து ஒரு புதிய 2026க்குள்ள பயணம் செய்ய தயாராகிக்கிங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யாராவது மருத்துவ உதவி யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மருத்துவ உதவிகளை செய்யுங்க. ஒன்று அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போய் கொண்டு போய் விடுங்க, இல்லை மருந்து வாங்கி கொடுங்க, இல்லை அவங்க மருத்துவமனைக்கு போக ஒரு டோக்கனாவது வாங்கி கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான உதவிகள் கேட்டால் இதை செய்யும் போது உங்களுக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு பரிகாரம் வாய்ந்து 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க தயாராக செஞ்சு பாருங்க.